இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்தினுடைய இன்ப ஈட்டம், புண்ணியத்தினுடைய இன்பத்தினுடைய ஈட்டம் என்ன? குவியல் செஞ்சதை அங்க யார் அனுபவிப்பாங்க? அங்கு எங்க? சொர்க்கலோகத்தில் வான் சுரர்களோ நரர்களோ அருந்துவார். யார் யார் அருந்துவா? சுரர் அருந்துவானா, நரர் அருந்துவானா? அங்க அனுபவிக்கிறது யாரு? அங்க அனுபவிக்கிறது யாரு? சுரர் தான். அவன் யாருன்னா இங்க இருந்தவன் தான் அங்க சுரரா வரான். அப்ப அச்சு மாறுமே ஒழிய இது வேற ஆளு அது வேற ஆள் இல்லை, ஒரே ஆன்மா தான். இங்க புண்ணியம் செஞ்சா அங்க போய் இன்பத்தை அனுபவிக்கலாம். இங்க மனிதனா பிறப்பான், அங்க தேவரா பிறப்பான். அதான் இந்த பாட்டோட கருத்து. வினைக்கு ஈடாய் அவ்வவ உயிர்கள் அவ்வவ யோனியில் மாறி பிறந்தல் என்று அச்சு மாறி மற்றொரு யோனியில் பிறத்தல் இல்லை என்பார்கட்கு கண்ம நுகர்ச்சி யாமாறு யாங்கனம் என்பதுவும். அப்போ யோனி தான் மாறு, அச்சு மாறாதுன்னா அங்க அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறவன் யாரு? அவன் சொர்க்கலோகத்திலேயே புண்ணியத்தை ஈட்டி சொர்க்கலோகத்திலேயே அனுபவிப்பானா? அப்போ அவன் எங்கேயாவது புண்ணியத்தை ஈட்டி இருக்கணும், அங்கே போய் இன்பத்தை அனுபவிச்சிருக்கணும். நரகத்தில் போய் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறான். அவன் பாவத்தை எங்கே செஞ்சிருப்பான்? மண்ணுலகத்தில் பாவம் செஞ்சவன் தான் அங்கே போய் நரகத்தில் பாவத்தை அனுபவிப்பான். அப்போ இங்கே செஞ்ச புண்ணியம் அச்சு மாறி அங்கே மாறும். சொர்க்கத்துக்கு போனால் யாரா பிறப்பான்? சுரர்களாக பிறப்பான், தேவர்களாக பிறப்பான். நரகத்துக்கு போனால் அதுக்கு தக்க உடம்பு எடுத்துட்டு அங்கே போய் துன்பத்தை அனுபவிப்பான். அப்போ என்ன ஆகும்? அச்சு மாறும் என்பது கருத்து. அச்சு மாறும், யோனி மட்டும் மாறாது, அச்சு மாறும். சரி, அந்த கேள்விக்கு அடுத்த பாட்டு.